என் நெஞ்சில் குடியிருக்கான். இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். இவன் என்ன செஞ்சு சாப்பிட போகிறேன்னா, நீ வேறு லெவலில் எல்லா தட்டு வரிசையிலே இருக்கும் ஒன்று ஸ்வீட்டில். அதனால் ஜிலேபியும் கிடையாது, எதுவும் கிடையாது. லட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிட போகிறோம் வேறு லெவலில். வாங்க லட்டு எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். இப்போ கடல மாவு வந்து அரைக்க போகிறோம், வாங்க கரைச்சிக்கலாம். முக்கியமாக பூந்திக்கு தேவை, பூந்தின்ற லட்டுக்கு தேவை கடல மாவை. அதை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா இதுமாரி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். நம்ம அந்த ஃபுட் கலர் எவ்வளோ இது அந்த கலர் அந்த இப்படியா இருக்கும் அது மாவு. இந்த பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு அதில் வந்து ஊற்றிக்கன்னா பானையில் எண்ணெயை ஊற்றி வச்சு இப்போ வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம ஜல்லடியை வச்சுட்டு அது மேலே நம்ம இதை ஊற்றிக்கணும். கரைச்சி வச்சிருந்த வழி இது வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 30 நிமிஷமா? ஐயோ, செகண்ட் மேலே இருக்கக்கூடாது இங்கே. இப்போ எடுத்துக்கலாம். அதை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஆகிட்டுக்கப்புறம் எடுத்து நம்ம ஏனத்தில் போட்டு எண்ணெய் மொறுன்னு ஆகக்கூடாது. பூந்தி போட சொன்னா புழு போடுறீங்க. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா பொஞ்சிட்டு வச்சு காஞ்ச திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். 290 சொன்னாங்க, இதை செய்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. 290 வந்து சோடா பீமில் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் 290. அவங்க கிட்ட தான் போயிட்டு டிவியில் போய் கேட்டுன்னு வந்துட்டேன் என்ன எப்படி செய்கிறீங்கன்னு. அதான் இனிமேல் செய்ய சொன்னாங்க. அதனால தான் பீமுக்கு செம சத்தி வருதான். நானும் சாப்பிட்டேன். அந்தமாரி எங்கள் ஊரில் நிறைய மங்கள் சிங்க இருக்காங்க, அவங்களாம் தூக்கி போட்டு அடிக்கணும் நான். அதனால தான் நானே லட்டு செஞ்சு நானே சாப்பிட்றேன். அவங்ககிட்ட 2 வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஒரு லட்டு 5 ரூபா. அவங்க சீப்பஸ்ட்டாக வைக்கிறாங்க. இல்லை பாருங்கள், திராட்சையை பாருங்கள். 290 சொல்ல மறந்துட்டாங்க திராட்சை போடக்கூடாதுன்னு. நம்ம திராட்சை போடக்கூடாது. 290 கிட்ட ஒழுங்காக லிஸ்ட்டு கேட்காம ஓடி என்கிட்ட மணி ஆகுதுன்னு விளம்பரம் போட வந்தாங்க. அதனால ஓடி வந்துட்டேன் நான். அவ்வளோதான். அத்தை வேணா பார்க்கு தான் பாவு தான் செய்ய போகிறான், வாங்க செய்யலாம். பார்க்கா பாருங்க, இருட்டாயிடுச்சு பாருங்க. நெய் ஊற்றிலாம். பாவு நல்லா இந்த நிலைமை வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். நசுக்கி வச்சுருக்கோம் பார்த்துங்க. ஏலக்காய் வந்து வாசனைக்கு போடுறோம், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதை போட்டால் நல்லா போட்டுரும். இப்போ இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி உடச்சி விட்டால் தான் நல்லா பூந்தி நல்லா லட்டு வரும். வந்து என்ன பண்ணோன்னா சர்க்கரை பாவு எடுத்து இதில் ஊற்றணும். அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 290 வந்து பாவு ஊற்ற சொன்னாங்க, ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும். அது வந்து ஈத்துக்கும் அப்படியே பூந்தி. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சுட்ட இருக்கிற நல்லா சுடக்குது, அப்படியே கொதிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருட்டாக வேறு ஆகிடுச்சு. முந்திரி தேய்ச்சா வறுத்து வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினா அது ஈத்துக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம லட்டு பொடி ஆரம்பிச்சிடலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் அவ்வளோதான். இல்லை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லட்டு எடுத்து நம்ம பிடிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி தான் இருக்கணும். இதை இப்போ வந்து லட்டை பிடிச்சி காட்டுற பாருங்க.
இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா 100 லட்டு குடிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா இங்கே வச்சிடலாம். லட்டு பொடிடா, ரொம்ப ஈரமாகவே இருக்கு. நம்ம பாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விட்டோம், அதனால் இப்படி தான் ஆயிடுச்சு. லட்டை பாருங்கள், நீங்கள் லட்டோட அப்படியே கிண்ணத்தில் போட்டு டீஸ்பூனை போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் லட்டு பிடிச்சி வைப்போம் பாருங்கள். சரி, நாளே பாருங்க. சாம்பார் சோறை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாம்பார் சோறுல மொட்டை லட்டு இது 20 செஞ்ச லட்டு ருசிச்சு பார்த்துருவோம் நம்ம. லட்டு செய்கிறேன்னு சாம்பார் கும்ப சோறு செஞ்சுட்டா எப்படி இது? ஜீரா போட்டு தள்ளி வச்சுக்கணும். வாழை வைக்க ஏன் ஜீரா அதிகமாயிடுச்சு? ஜீரா அதிகமான என்ன ரொம்ப திட்டுது. இந்த மாதிரி உங்க வீட்டுல நல்லா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரியாவா? லட்டு பாருங்களா, உண்மையா லட்டு போல இருக்குது. பொங்கல் இல்லைன்னா சாம்பார். பொங்கல் சாம்பார் தான் இது, ஆனால் சாம்பார் பா அட அட என்ன டேஸ்ட்டு. அதை ருசிச்சு பார்க்கறது வேற லெவலில் இருக்குது. அது நான் இன்னைக்கு இந்த லட்டு சொல்லி கொடுத்துட்டு நான் இன்னைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுமாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நம்ம பாய்ஸை கூட சாப்பிட சொல்கிறோம். சூப்பராக இருக்கு. சின்ன பசங்களுக்கு இது போல செஞ்சு கொடுங்க. வாங்க நம்ம பைரவா கொடுத்துடலாம். பைரவா வேணா எப்பயுமே உங்களை பாதுகாக்க வந்து கூட பாருங்க, பைரவாக்கு எவ்வளோ விரும்பி சாப்பிட்ருக்கான் பாருங்க. அதை வாங்க நம்ம